அனைவருக்கும் வணக்கம். 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் மறைந்த குரு பகவான் என்ன பலனை தருவார் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். 6, 8, 12ஆம் இடங்களிலே மறைந்த குரு பகவான் தரும் பலன் தான். பொதுவா ஜோதிடத்தின் 100% சுபகிரகமாக குரு பார்க்கப்படுகிறார். தனத்திற்கு காரகராகவும், குழந்தைக்கு காரகராகவும், கௌரவத்திற்கு காரகராகவும் குரு பகவான் பார்க்கப்படுகிறார். அதுபோல் ஒரு மனிதன் செல்வ செழிப்போடும் குடும்ப வளர்ச்சியோடும் இருப்பதாக இந்த குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். சமூகத்தில் நல்ல மனிதராக ஒரு ஜாதகர் கௌரவத்தை பெறுவாரான்றதை இந்த குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். அதுபோல் குரு பார்க்கக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தை நிவர்த்தி செய்து கொள்ளும். இப்படிப்பட்ட குரு பகவான் 6, 8, 12 மறைகிறார். 12 லக்னத்திற்குமான பலனை பார்க்கலாம். பொதுவான அமைவுகள் ஜோதிடத்தின் அடிப்படையில 3, 6, 8, 12ஆம் பாவங்கள் மறைவு பாவங்களாக வரையறுக்கப்படுகிறது. அந்த 3ஆம் இடம் விட்டுறலாம். 6, 8, 12ஆம் இடங்கள்ல குரு இருந்தா எப்படி பலன் இருக்கும்? இந்த குரு 6, 8, 12 மறைவதனால ஒவ்வொரு லக்னத்திற்கும் என்னென்ன மாதிரியான இழப்புகள் இருக்குமா அல்லது லாபங்கள் இருக்குமான்றதையும் தெளிவுபடுத்தலாம். பொதுவா ஜோதிடத்துல 6, 8, 12ஆம் பாவங்கள் மறைவு பாவம் என்றாலும் அந்த பாவங்களிலும் நல்ல பலன் உண்டு. 6ஆம் இடத்துல ஒரு உலரோக எதிரி கடனை குறிக்கக்கூடிய பாவமா இருக்கு, வேலையை குறிக்கக்கூடிய பாவமா இருக்கு. அதே 6ஆம் இடம் தான் ஒரு ஜாதகர் சமூகத்துல எல்லா போட்டிகளிலும் ஜெயிப்பாரான்னு சொல்லுது. அதே 6ஆம் இடம் தான் ஒரு நல்ல வேலை இருக்குமான்றதை உறுதிப்படுத்துகிறது. 8ஆம் இடம் வாழ்க்கையில் பல நஷ்டங்களையும் ஆயுளையும் குறிக்கிறது. இழப்புகளை குறித்தாலும் அந்த 8ஆம் இடம் தான் பூர்வீகமில்லாத வெளியிட மாற்றங்களையும், இடமாற்றத்தினால் ஆதாயத்தையும், திடீர் எதிர்பாராத செல்வங்களையும் குறிக்கிறது. 12ஆம் இடமும் அவ்வாறே விரயங்களையும் செலவுகளையும் குறிக்கக்கூடியது. அயன சயன போகமானது ஜாதகருக்கு நிம்மதியற்ற வாழ்க்கையை 12ஆம் இடம் கொடுக்கும். அதே 12ஆம் இடம் வெளிநாடுகளிலே சென்று நல்ல வாழ்க்கையை வாழ்வது, எந்த சூரிய உதயத்தில் பிறந்தாரோ அந்த சூரியன் இல்லாம உதயம் இல்லாம வெளிநாடுகள்ல வாழ்வது, அதுபோல் இன்வெஸ்ட்மெண்டின் மூலியமாக லாபம் பெறுவது, செயல்பாட்டு திறன்கள், ஒரு வியூக வணிகத்தின் மூலியமா லாபம் பெறுறதெல்லாம் அந்த 12ஆம் இடம் குறிக்கிறது. அப்ப நல்ல பலனும் உண்டு, கெட்ட பலனும் உண்டு. குரு வரைஞ்சா என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு லக்னமா பார்த்துடலாம். குரு சுபர். மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. குருவை பொறுத்தவரைக்கும் 12ஆம் ஆதிபத்தியம் பெறுகிறார் மற்றும் லக்னத்திற்கு 9ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார், பாக்கியாதிபதி. இந்த குரு பகவான் லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு என்ன பண்ணுவார்? அதுபோல் 8ஆம் இடத்துல குரு. இதுல எது என்னென்ன பலன்றதை பார்க்கலாம். 12ஆம் இடத்துல குரு. இந்த 3 இடங்கள்ல ஏதேனும் ஒரு இடத்துல மேஷ லக்னத்திற்கு இருக்கிறார். 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடியது. 6இல் அமர்ந்து தன் வீட்டை பார்த்து 12ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். குருதேசெல்லாம் மேஷ லக்னக்காரருக்கு 6ஆம் இடத்துல இருந்து நடக்குதுன்னா பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள் சென்று கௌரவமான வேலை அமைச்சு கொடுக்கும். நல்ல வேலையினால் ஆதாயம் உண்டு. இந்த இடத்துல குரு வீடு கொடுத்த புதனை பொறுத்துதான் நோய் வருமானத்தை சொல்லணும். 6, 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதனால நல்ல பதவி அதிகாரங்களையும், பூர்வீகம் இல்லாத தூரதேசங்கள் வெளிநாடு வாழ்க்கை அமைவுகளை குறிக்கிறது. அதுபோல் 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார்னா 2ஆம் இடத்தை பார்ப்பார். பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல தனம் உண்டு. மேஷ லக்னத்திற்கு 6, 8, 12 மறைகிற குரு ஒரு பொழுதும் அவயோகம் இல்லை. 12ஆம் இடம் இருப்பதும் வெளிநாடு தொடர்புகள், இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த பிசினஸ்கள் பண்றது, அல்லது ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றது, வெளியூர் தூரதேசங்கள் சென்று செயல்பாடு, அதாவது சாப்ட்வேர்ல வேலை செய்யறதா இருக்கட்டும், அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இடங்கள்ல வேலை கிடைக்கும். இப்ப மேஷ லக்னக்காரர்களுக்கு 6, 8, 12ஆம் இடங்கள் யோகம். அதுல 8, 12ஆம் இடத்துல இருந்தா நல்ல யோகம். வெளிநாடு தூரதேசங்கள் அல்லது வேறு மாநிலங்கள்ல ஜாதகருக்கு உண்டு. 6ஆம் இடம் அடுத்த படிநிலைகள்ல குறைந்தபட்சமான யோகம் என்றாலும் 6ஆம் இடத்துல நல்ல வேலை உண்டு. ஆனால் எதிரிகள் சில நேரம் இருந்து கொண்டே வருகிறார்கள். 6 இருக்கக்கூடிய குரு மேஷ லக்னத்திற்கு 8, 12 மறைந்தால் யோகம். 8, 12 மறைவதனால ஜாதகருக்கு கௌரவ பெயர்ப்புகள் எல்லாம் நாம் பிறந்த இடங்களில் இருந்து தொலை தூரத்துல கிடைக்குது. ஜாதகராகவே புதுவிதமான ஆதாயங்களை பெறக்கூடிய நபராக அமைந்து விடுகிறார். மேஷ லக்னத்திற்கு யோகம். இது கிரக இணைவோட இருந்தா இன்னும் சிறப்பான அமைவுகள். இங்க குரு செவ்வாயோட இருக்கு, இங்க குரு சுக்கிரன் நீசா இருந்தாலும் சுக்கிரனோட புதன் காம்பினேஷன் எல்லாம் இருந்தா யோகமா அமைச்சு கொடுக்கும். அதுபோல் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இங்க குறைந்த ஸ்தான பலம். அவயோகி 8க்கு அதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்திருப்பது யோகம். லாபாதிபதி 6ல் இருப்பது யோகம். நல்ல வேலை அதிகார அமைகளை கொடுக்கும். குறைந்த ஸ்தான பலம் என்பதனால இங்க குரு இருக்கிறதுல அவயோகம் இல்ல, நல்ல பலன். இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 8ஆம் இடத்துல குரு இருக்கலாமா? ரிஷப லக்னக்காரர்களுக்கு 8ஆம் இடத்திலே குரு இருப்பது சாதகம் அல்ல. 8ல் இருக்கக்கூடிய குரு திடீர் இழப்புகளையும் திடீர் நஷ்டங்களையும் கொடுப்பார். இந்த குருவோட சனி பகவான் இருக்கிறார் அல்லது புதன் இருக்கிறார், ரொம்ப யோகம். சனி புதன் இருக்கிறார்னா யோகம். தனித்த குரு மட்டும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. தனித்து இருந்தாருன்னா பிரச்சனையை கொடுத்துறார். 12ஆம் இடத்துல குரு இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். சரராசியிலே 8க்கு அதிபதி 12ல் மறைஞ்சு வெளிநாடு தூரதேசங்கள் நல்ல அதிகார அமைவுகள் குரு தசைலாம் வந்துச்சுன்னா ஜாதகருக்கு பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படுத்தி கொடுத்துரும். 8ஆம் இடத்தில் மட்டும் தனித்து இருக்கக்கூடாது. சனி புதனுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். இது ஒண்ணுதான் அமையும். மற்றபடி ரிஷப லக்னத்திற்கு மறைந்த குரு
வெளிநாடு வாழ்க்கையிலும் வெளிநாடு தூரதேச அமைவுகளையும் கௌரவத்தை கொடுக்கிறார். நல்ல பதவி அதிகாரங்களை கொடுக்கிறார். இன்வெஸ்ட்மெண்ட்னால ஆதாயத்தை கொடுத்து வருகிறார். மிதுன லக்னக்காரர் மிதுனத்துல பார்த்தா லக்ன 7-10க்கு அதிபதி. லக்ன 7-10க்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைகிறார். ருணரோக பாவத்துல மறைகிறார். இந்த குரு இங்க மறையலாமா? தாராளமாக மறையலாம். நல்ல வேலை அதிகார அமைவுகளை உண்டு. அதுபோல 6ஆம் இடத்தின் வீடு கொடுத்த கிரகம் செவ்வாயோடு மட்டும் இங்க இணையக்கூடாது. செவ்வாயோடு இருந்தாருன்னா மட்டும் கடன் அமைவுகள் அல்லது எதிரி அமைவுகள் உருவாகும். ஆனால் 6ல் உள்ள குரு நல்ல வேலை அதிகாரம், ஜாதகருக்கு அரசு லாபங்கள் கிடைக்கிறது, அல்லது எங்கு சென்றாலும் ஒரு உயர்மட்ட அதிகார பதவிகள்ல ஜாதகர் இருக்கிற அந்த இடத்துல யோகம். குரு இங்க நீசம் பெறுவார். தனித்து நீசம் பெறுவது யோகம் அல்ல. சனியோ சனி பகவானோ அல்லது செவ்வாயோ ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலம் அல்லது சனி செவ்வாயோட பரிவர்த்தனை இருப்பது இந்த இடத்துல யோகம். தனித்து நீசம் பெற்றிருப்பது குரு யோகம் அல்ல. தொழில்ல அல்லது பார்ட்னர் விஷயங்களை காயப்படுத்துறது. இந்த இடத்துல 8ஆம் இடத்துல மிதுன லக்னக்காரர்களுக்கு இருந்தாருன்னா பிரச்சனையை கொடுக்குது. காலதாமதமா திருமண சுபகாரிய அமைவுகளை கொடுத்து விடுறது. அப்ப 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல குரு இருக்கலாமா? 12ல் குரு சிரராசியிலே மிதுன லக்னத்தில் பிறந்து சிரராசியில 12ல குறைந்த ஸ்தான பலத்தோட இருக்கிறார். தாராளமாக இருக்கலாம். தூரதேச அமைகள் 12ல் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது, சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடியது, அஷ்டம பாவத்தை பார்ப்பார். அதனால் வேறு ராஜ்யங்கள் வேறு ஊர்ல இன்வெஸ்ட்மெண்ட் வீக வணிகங்கள்ல லாபம் கொடுப்பார். அப்ப மிதுனத்திற்கும் ரிஷபத்தை போலவே 8ஆம் இடத்தில் அவயோகம், 6-12ஆம் இடங்கள்ல யோகத்தை செய்கிறார். கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கடக லக்னக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் வருவார். ருணரோகாதிபதி வேலையை குறிக்கக்கூடியவராகவும் வரார். பாக்கியம் என்று சொல்லக்கூடிய சகல விதமான சக வயது உள்ள நபர்களுக்கு நடக்கக்கூடியதை குறிக்கக்கூடியவர். இந்த கிரகம் 6ஆம் இடத்திலே வலுப்பெறுகிறார். ஆட்சி பெற்ற குருவா இருக்கிறார். கடக லக்னத்துல பிறந்து 6ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். இந்த இடத்துல வேலை நல்லா கிடைக்குது. ஆனா ஜாதகருக்கு கடன் அல்லது நோய் இந்த இடத்தில் தனித்து இருந்தார்னா ஆதிபத்தியத்தை அவரே வளர்ப்பார். ஒரு பய உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்தில் தனித்து ஒழுப்பது பதவியை கொடுக்கும். ஆனா வேலைக்கு யோகம் அல்ல. 8ஆம் இடத்துல குரு மறையலாமா? கும்பராசியில குரு தாராளமாக இருக்கலாம். எதிர்பாராத தன வருமானங்கள் உண்டு. பிறரினால் சொத்துக்கள் சேர்க்கை உண்டு. வெளிநாடு அமைப்புகளினால் லாபம் உண்டு. இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானினால் யோகம். ஆனா பாக்கியாதிபதியா 8ல் மறைகிறார். தந்தை ஆதிபத்தியங்கள் குறையும். தந்தை இருக்க மாட்டார். வாழ்க்கையில சுயமா தான் எல்லாம் செயல்படணும். ஆனா 8ல் இருக்கக்கூடிய குரு யோகம். 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் அமர்ந்த 6ஆம் இடத்தை பார்ப்பார். இன்வெஸ்ட்மெண்ட் வீக வணிகம் வெளிநாடு அமைகளுக்கு யோகம். அப்ப குரு பகவான் 12ல் இருப்பது நன்மை. கடக லக்னத்திற்கு 12ல மறைஞ்சிருந்தால் நன்மை, 8ல இருந்தாலும் நன்மை. 6ல் மட்டும் தரித்து வலுத்து இருந்தார்னா சில பிரச்சனைகளை கொடுக்கிறார். ரோகம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கிறார் கடக லக்னத்தில் ஜனனித்தவருக்கு. மற்றபடி குரு 8-12ல் மறைவது யோகமாக வெளிநாட்டு வாழ்க்கையை கடக லக்னத்திற்கு ஏற்படுத்துகிறது. சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. லக்னத்திற்கு 5ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். மற்றும் 8ஆம் ஆதிபத்தியம் 5-8 2 ஆதிபத்தியத்திற்கு குருவே ஆதிபத்தியம் பெறுகிறார். 6ல் குரு மறைகிறார். நீச வலுவை இழந்திருப்பார். பூர்வீகம் கிடையாது ஜாதகருக்கு. 6ஆம் இடத்திலே குரு நீசம் பெறுவது யோகம் அல்ல. 8ஆம் அதிபதியாகவும் 5க்கு அதிபதியாகவும் 6ஆம் இடத்திலே நீசம் பெறுவது யோகம் இல்லை. இங்க பங்க விதியில இருந்தா தான் நன்மை. சனியோ செவ்வாயோ இந்த காம்படிஷன்ல பரிவர்த்தனை ஏதேனும் ஒரு வகையில ஸ்தான பலத்தோட இருந்தா தான் நன்மை. குரு 6ல் மறைவது நன்மை அல்ல. 8ஆம் இடத்துல இருக்குது அருமையான ஒரு யோகம். பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல ஜாதகருக்கு ஆதாயம். 8ல் குரு இருப்பது யோகம். சிம்ம லக்னத்திற்கு 8ல் இருப்பது யோகம். 12ல அதீத யோகம். 12ஆம் இடத்திலே அதீத யோகம். சாதாரண ஒரு நபரா இருந்திருப்பார். வேறு ராஜ்யங்கள் அதாவது வேறு நாடுகளுக்கு சென்று அங்கு கௌரவ பெயர் புகழோடு சொந்த சொத்துக்கள் நிலவரங்கள்லாம் சேர்த்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய நிலையெல்லாம் கொடுக்கும். 8-12ஆம் இடங்களில் இருப்பது சிம்ம லக்னத்திற்கு யோகம். ஆனால் 6ஆம் இடத்திலே இருப்பது ருணரோகத்தில் இருப்பது நன்மை அல்ல. ருணரோகத்தில் இருக்கக்கூடிய மறைந்த குரு சிம்ம லக்னத்திற்கு யோகம் அல்ல. எதிரி, கடன் அல்லது வம்பு வழக்குகள், வீண் பிரச்சனை, வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு ஜாதகராக இருப்பார். அதிர்ஷ்டம் தொலைத்த ஜாதகராக அமைத்து கொடுத்துரும் சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருந்தா. கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 4-7க்கு அதிபதி சுகஸ்தானம், வீடு வாகன வசதி, கல்வி, வித்தை இதெல்லாம் குறிக்கக்கூடியவர். அதுபோல பார்ட்னர், கூட்டாளிகள், நண்பர்கள் எல்லாம் குறிக்கிறது. 6ஆம் இடத்துல குரு மறைகிறார். மறையலாம் யோகம். 6ஆம் இடத்தில் மறைந்த குரு நன்மை. 4-7க்கு அதிபதி 6ஆம் இடத்திலே இருப்பது நல்ல பதவி அதிகாரங்கள், நல்ல யோக நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுபோல் 8ஆம் இடத்திலே குரு மறைகிறார். கன்னி லக்னத்திற்கு 8லே மறைகிறார். 8ஆம் இடத்தில் சரராசியிலே மறைவர். ஆரம்பத்தில் திருமணம் மட்டும் கொஞ்சம் தடைபடும். வாழ்நாள்ல காலகட்டங்கள்ல லேட்டா திருமணம் நடக்கும். மற்றபடி வேலை அதிகாரத்திற்கு இது யோகம். வேலை அதிகாரம், வெளிநாடு வாழ்க்கைக்கு இது யோகம். பாதி வாழ்க்கைக்கு பிறகுதான் நன்மை. முற்பகுதி வாழ்க்கை கடுமையா இருக்கும்.
35 வயசுக்கு பிறகுதான் இந்த காம்பினேஷன்ல யோகம். 12ல் மறைந்த குரு, 12ஆம் இடத்துல மறைந்த குரு யோகமா? 12ல் குரு மறைகிறாருனாலே இயல்பாவே நல்ல மனிதர். அதாவது கன்னி லக்னத்திற்கு யோகம். கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு 6, 8, 12ல் மறைவது 3 பாவமும் யோகம். ஆனால் 8ஆம் இடத்தில் மறைந்தால் மட்டும் பார்ட்னர் விஷய காலதாமதமாகுது. பார்ட்னர், நண்பர்கள், கூட்டாளிகள் நல்ல முறையில் அமைகிறது லேட் ஆகுது. மற்றபடி வெளிநாட்டு வாழ்க்கை, பணம், பொருளாதாரங்கள், தனம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு யோகமாக இது அமைச்சு கொடுக்குது. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க. துலாம் லக்னம். துலாம் மிகவும் அதீதமான அவயோகராக குரு வர, இந்த குரு மறைகிறார். 3க்கு அதிபதி, 6ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி. இந்த 6ஆம் அதிபதி 6ல் மறைவது யோகமா? கண்டிப்பா யோகம் அல்ல. துலாத்தில் பிறந்தவருக்கு 6க்கு அதிபதி 6ல் இருப்பது யோகம் அல்ல. வேலை நல்ல முறையில கொடுத்தாலும் ஜாதகருக்கு ஒரு திருப்தியான வேலை கிடைக்கிறதுல தடை இருக்கு. அல்லது நோய் எது இது போன்ற கடன் விஷயங்கள்ல சிரம செய்து 6ஆம் இடத்து குரு யோகம் அல்ல. 8ல் குரு மறைகிறார், நன்மை உண்டு. பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள் ஆதாயம், அதுபோல சுயமுயற்சியினால் ஆதாயம், எதிர்பாராத தனங்களை கொடுக்கும். 12ல் குரு அதீதமான யோகம். 12ஆம் இடத்து குருவும் துலாம் லக்னக்காரருக்கு யோகம். 6ஆம் இடம் மட்டும் யோகம் அல்ல. 6ல் இருப்பது கடன் எதிரி போன்ற அமைகள். நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா மந்த்லி சேலரி ஒரு 10 லட்சம் கூட பெரிய டிஜிட்ல எல்லாம் வெளிநாட்டுல வாங்குவாங்க. ஆனா இல்லறம் அல்லது குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் திருப்தி இல்லாம இருக்கும். எதிரி போன்ற அமைகள் அல்லது பார்ட்னரே எதிரியாக மாறக்கூடும். அப்ப 6ஆம் இடத்து குரு யோகம் அல்ல. 8, 12ஆம் இடத்து குரு யோகமாக செயல்படுகிறார் துலாத்தில் பிறந்தவருக்கு. விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 2, 5க்கு அதிபதி, குடும்பத்தை உருவாக்குறவர் அவர் தான். வாக்குஸ்தானாதிபதி அவர் தான். தனத்தை கஜானாவுக்கு அதிபதி அவர் தான். அதிர்ஷ்டம், குழந்தை, முன்னோர்கள் மற்றும் பூர்வீகம் இதெல்லாம் குறிக்கிறவர். 6ஆம் இடத்துல மறைகிறார். 6ஆம் இடத்திலே மறைவது யோகம். 6ஆம் இடத்துல மறைஞ்சாருன்னா நல்ல வேலை, அதிகாரம், நல்ல வேலையினால் லாபம், தனச்சேர்க்கைகள் உண்டு. எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றலை கொடுத்துரும். 6ஆம் இடம் நன்மை. குரு 8ஆம் இடத்துல மறையலாமா? குரு 8ல் மறைவது யோகம் அல்ல. அதிர்ஷ்டஸ்தானாதிபதியாக 8ஆம் இடத்திலே மறைந்திருப்பது வாழ்க்கையில் முற்பகுதியில சிரமத்தை கொடுக்கிறது. எந்த அதிர்ஷ்டமே கிடைக்க செய்யறது இல்ல, நிறைய சிரமங்கள். 12ஆம் இடத்துல குரு மறையலாமா? இயல்பாகவே 12ல் இருக்கக்கூடிய குரு நல்ல மனிதர்களை அதிகம் உருவாக்குகிறது. அதுபோல இந்த குரு பகவான் 12லே மறைந்தால் சரராசியாக வருவதனால் தொலைதூர வாழ்க்கை ஆதாயம் உண்டு. அப்ப 12ஆம் இடம் யோகம் உண்டு. 6, 12ஆம் இடம் யோகம். 8ஆம் இடத்தில் இருப்பது யோகம் அல்ல. 8ஆம் இடத்து குரு வாழ்க்கையில சிரமத்தை கொடுத்து விடுகிறார். சிரமத்தை கொடுக்கிறார் விருச்சக லக்னத்திற்கு. தனுஷ் லக்னம். நிறைய பேருக்கு இந்த தனுஷ் மீனத்துலதான் சந்தேகமே வரும். ஏன்னா லக்னாதிபதியா இருந்து மறைகிறாரே அப்படின்னு. தனுஷ் லக்னத்திற்கு லக்னம் 4க்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி, லக்னத்தினுடைய எண்ணம் செயலுக்கு அதிபதி. 6ஆம் இடத்துல மறைகிறார். குரு குறைந்த ஸ்தான பலத்தோடு மறைவது யோகம் அல்ல. ஜாதகர் சிரமப்படுகிறார் எதிரி நோய், கடன் போன்ற அவைகளால். 8ஆம் இடத்திலே மறைகிறார் உச்ச நிலையில, அதீத யோகம், தூரதேசம். தனுஷ லக்னத்தில் பிறந்து 8ல் குரு உச்சம் பெற்று குருதேசம் வருதுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ராஜ்யத்துல வெளிநாடுகள்ல அதீதமான சொத்துக்கள், அதிகமான நிலவலன்கள் சேர்ந்து கௌரவத்தோட வாழ்வீர்கள். 12ஆம் இடம் சிறராசியாக இருந்தாலும் யோகம். சிறராசியாக இருந்தாலும் யோகம். 8, 12ல் அதீத யோகம், தூரதேசம், வெளிநாடு, பொருள் சேர்க்கை, தனச்சேர்க்கை எல்லாம் தான் பிறந்த ஊர் இல்லாம வெளியூர்ல கிடைக்கும். ஆனால் 6ல் மறையக்கூடிய குரு மட்டும் சிரமத்தை கொடுத்துறார். லக்னாதிபதி 6ல் இருப்பது யோகம் அல்ல தனுஷிற்கு. 8, 12ஆம் இடங்கள் சிறந்த யோகம். புது குடியுரிமை எல்லாம் பெறக்கூடிய அமைவுகளை இது ஏற்படுத்தி கொடுக்கிறது தனுஷ் லக்னத்தில் பிறந்தவருக்கு. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மகரத்திற்கு 12, 3க்கு அதிபதி, இயல்பாகவே அவயோக அதிபதி, அதாவது மறைவு பாவாதிபதி, அயன சயனத்திற்கும் முயற்சி பாவத்திற்கும். இங்க 6ஆம் இடத்துல குரு மறைகிறார். குரு 6ல் மறைவது யோகம். 6ல் மறைஞ்சு தன் வீட்டு 12ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல வேலை, அதிகாரங்கள், அதிகார அமைவுகள் உண்டு. 8ல் குரு மறைகிறார், யோகம் அல்ல. 6ஆம் இடத்து குரு நல்ல வேலை, பதவி, அதிகாரங்களும், இன்வெஸ்ட்மெண்ட், வீக லாபங்களும், புத்திசாதுரியத்தையும் கொடுக்கிறது. 8ஆம் இடத்தில் மறைந்த குரு தனலாபங்களை சற்று குறைக்கிறது. ஆனால் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுத்தும். இறுதியில எவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இந்த குருவோடு சனி புதன் தொடர்பு இருந்தா மட்டும்தான் நிலச்ச கௌரவத்தை கொடுக்கும். இல்லைன்னா குருதசை வரைக்கும் நல்லா இருப்பார், திரும்ப டவுன்ஃபால் கிடைக்கும். அப்ப 8ஆம் இடம் யோகம் அல்ல. 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற குரு அதீதமான யோகம். அதீதமான யோகம், அதீதமான வெற்றியை இந்த மகர லக்னக்காரர்களுக்கு கொடுத்து விடுகிறது. அடுத்ததா கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மறைந்த குரு. மறைந்த குரு என்பது எப்பொழுதுமே காரகங்களை கெடுக்காது. மறைஞ்சு போச்சு குரு, குழந்தை இருக்காதா, சுபகாரியம் இருக்காதா, கௌரவம் இருக்கா, எல்லாமே இருக்கும். ஆதிபத்திய ரீதியில நம்ம சொன்ன கிரகம் ஓகே இல்லைன்ற இடத்துல இருந்தா மட்டும்தான் சிரமத்தை கொடுக்கும். கும்ப லக்னம் 2, 11க்கு அதிபதி.
குடும்பத்திற்கும் லாபத்திற்கும் ஆதிபத்திய கிரகம். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிற அருமையான யோகம். நல்ல வேலை, அதிகாரங்கள், பதவி, அங்கீகாரங்கள் கிடைக்கும். ஜாதகருக்கு பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல கௌரவத்தை கொடுக்கும். ஜாதகர் எதிரியை வீழ்த்தக்கூடிய நல்ல ஒரு யோக பலனை கொடுக்கும். 8ஆம் இடத்துல குரு மறைகிறார். கன்னி மனையிலே இது யோகம் அல்ல. 8இல் மறைந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பம்ன்ற விஷயம் ரொம்ப தாமதம் பண்ணிடும். குடும்பத்தினால் ஆதாயம் இல்லாம பண்ணிடும். 8ஆம் இடம் யோகம் அல்ல. குரு 12ல கண்ணில் கும்ப லக்னத்திற்கு 12ல் யோகம். 6, 12ல் யோகம். 8ஆம் இடத்துல யோகம் இல்ல. இப்ப இந்த குரு மறைந்த குருவினால் இப்ப கும்ப லக்னக்காரர்கள் சிரமத்தை அனுபவிக்கணும்னா இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவாலத்தை அனுபவிப்பார். குடும்பம்ன்ற விஷயம் பொருளாதாரத்தினால் சிரமப்படக்கூடியது, அல்லது திடீர் நஷ்டங்கள் நல்லா போயிட்டு இருக்கும் வாழ்க்கையில, திடீர்னு ஒரு பெரிய லாஸ், ஒரு பிசினஸ் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருப்பாரு, அல்லது ஒரு நண்பரால் ஏமாற்றப்பட்டு இருப்பார், தன விரயங்களை கொடுத்து விடும், அல்லது பொருள் விரயங்கள். மீன லக்னத்துல பிறந்திருக்கேன். லக்னாதிபதி 10க்கு அதிபதி, உபஜயாதிபதியா வரார், லக்னத்திற்குரியவரா வரார். 6ஆம் இடத்துல குரு மறைகிறார், யோகம். 6ல் குரு சிம்ம மனையில நல்ல வேலை, பதவி, அதிகாரங்களை கொடுக்கிறது, நல்ல யோகம். இந்த இடத்துல யோகம், இந்த இடத்துல அருமையான விஷயம். 8ல் குரு மறைகிறார், யோகமா? யோகம் அல்ல. மீன லக்னத்திற்கு 8ல் குரு மறைவது யோகம் அல்ல. நஷ்டங்கள், இழப்புகளை கொடுக்கிறது, பய உணர்வை கொடுக்கிறது. லக்னாதிபதி குறைந்த ஸ்தான பலத்தோட குரு மறைகிறார். பய உணர்வுகள் அதிகமாக ஜாதகருக்கு கொடுக்கும். 6ஆம் இடத்திலே குரு நல்ல வேலை, பதவி, அதிகாரங்கள், கௌரவ அமைப்புகளை கொடுக்கும். 12ல் குரு யோகம். 12ல் குரு யோகம். 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு யோகம். அப்ப 8லே மறைவது மட்டும் யோகம் அல்ல. 8லே மறைவது மட்டும் சாதகம் அல்ல. மீனத்திற்கு 8ல் மறைந்த குரு யோகம் அல்ல. தனுஷில் பிறந்தவருக்கு 6ல் மறைந்த குரு யோகம் அல்ல. இதுதான். சோ இப்ப 6, 8, 12ல மறைந்த குருவை பார்த்தோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஏதேனும் ஒரு ஆதிபத்தியம் மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கும். மற்ற 2 யோகம். மற்ற 2 படி எப்படி பலன் அளிப்பார்? வெளிநாடு, தூரதேசங்கள் அல்லது வேறு இடங்களிலே கௌரவ பயிர் உண்டு. அப்ப மறைந்த குரு எல்லோருக்குமே அவயோகம் செய்யறதில்ல. மறைந்த குரு பெரும்பாலும் 70% யோக பலனை செய்கிறார். 30% ஜாதகர்களுக்கு மட்டும்தான் கஷ்டபலனை கொடுக்கிறார். அதுவும் அவர்கள் பூர்வீகத்திலிருந்து அல்லது இருப்பிடத்திலிருந்து சிரமத்தை அனுபவிப்பார்கள். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.